சட்டவிரோதமாக திரைப்படங்கள் இணையத்துல வெளியாகி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கு. இதனை தடுக்க பல்வேறு முயற்சிகளை நடிகர் சங்கம் மற்றும் படக்குழு மேற்கொண்டு வந்தாலுமே இதுவரைக்கும் எந்த பலனுமே கிடைக்கல. முறைகேடாக ஆன்லைன்ல படத்தை லீக் செய்யக்கூடாது அப்படின்னு படக்குழு நீதிமன்றம் வரை போராடினாலுமே புதிய படங்கள் இணையதளங்கள்ல லீக் ஆவது தொடர் கதையாகவே மாறிவிட்டது. குறிப்பாக லோ பட்ஜெட்ல எடுக்கப்படும் படங்கள் ஓரிரு வாரத்திற்கு பின்னர் இணையதளங்கள்ல லீக் செய்யப்பட்டாலுமே ரசிகர்கள் மத்தியில அதிகம் எதிர்பார்ப்பு கூடிய முன்னணி நடிகர்களுடைய படங்கள் அதிவேகமாக லீக் செய்யப்படுது. இதனால பல கோடியை முதலீடு செய்து படம் எடுக்கும் நிறுவனங்கள் வசூல் ரீதியாக பல பிரச்சனைகளை கையாண்டு கொண்டும் வராங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகவுள்ள நம்ம அதிர்சருடைய குட் பேட் அக்லி திரைப்படம் இணையதளங்கள்ல லீக் ஆகியிருக்கா. இதனை உடனடியாக நீக்க படக்குழு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படத்தை பற்றி தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்களே வந்து கொண்டிருக்கு. அந்த வகையில இந்த படத்துடைய முழு பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட 300 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல 150 கோடிகளுக்கு மேல வசூல் வரலாம் அப்படின்னு தற்போது கணிக்கப்பட்டிருக்கா. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவே வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களை யாரெல்லாம் குட் பேட் அக்லி படம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்க கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.